ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் இதை மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோ 1 நிமிஷம் வதங்கட்டும். 2 மீடியம் சைஸில் தக்காளி பழம் இதை மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவிக்கு கலர் கொடுக்கும், இதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு இதை மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. இது மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 நிமிஷத்துக்கு இப்போ வதக்கிடலாம் அந்த எண்ணெயில். இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். இதை அது மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சோயா பீன்ஸ் இதை மாதிரி நல்லா ஊற வச்சு நல்லாவே பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நீங்கள் எந்த சோயா வேணாலும் இதே மெத்தடில் நீங்கள் சமைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக சோம்பு தூள், அதாவது பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.